ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் டிலைட் வித் லாவண்யா. இன்னைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன சின்ன சீக்ரெட் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியான மெத்தடில் காமிச்சிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு இதை போட்டு தாளிச்சுக்கிறோம். 3லேருந்து 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களோட கிரேவிக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன வேலைகள் பார்த்துடலாம். ஜாரில் இஞ்சி, பூண்டு, அது கூடவே மிளகு 1 1/2 டீஸ்பூன் வரைக்கும் மிளகு சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்தை பொறுத்து கூடவோ கம்மியாவோ சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம் 1/4 டீஸ்பூன் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு விழுதா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதே ஜார்லேயே 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஜாரை வாஷ் பண்ணி அரைக்க வேண்டாம். இஞ்சி பூண்டு அரைச்சதுனால அதிலேயே அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கிறேன். தக்காளி விழுது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கணும், இல்லைனா பச்சை வாசனை வர மாதிரி இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டு, மிளகு, சீரகம் அதை சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு கூடவே பார்த்திங்கன்னா சிக்கனையும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டும் சிக்கனும் சேர்ந்து நல்லா வதங்கும்போது அதோடய ஃப்ளேவர் இன்னும் சிக்கனில் நல்லா இறங்கும். சிக்கனை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதோட இஞ்சி பூண்டோட எசன்ஸ் நம்ம சிக்கனில் இறங்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் காரத்துக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது யூஸ் பண்ண மிளகு சீரகமே தாராளமாக போதும். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு காரசாரமாக வேணும்னா மிளகுத்தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் கிட்ட மிளகு சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ எனக்கு அது கரெக்டாக இருந்தது. உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஒரு டம்ளர் வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு ரொம்ப குழம்பா வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இல்லை செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1லேருந்து 1.5 டம்ளர் தண்ணி வச்சிங்கனாலே போதும். நீங்கள் இட்லிக்கு செய்கிறீங்க அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி வச்சு செஞ்சுக்கோங்க. நான் சாதத்துக்கு செய்கிறேன், ஸோ செமி கிரேவியாக வேணும் எனக்கு. அதனால நான் தண்ணி கம்மியாக வச்சுருக்கேன். இந்த கிரேவி தோசை, இட்லி, சாதம், சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நான் மூடி வச்சிடுறேன். மூடி வச்சிங்கன்னா சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும். அதை நீங்கள் அடிக்கடி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கலரி விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸில் எனக்கு இந்த அளவு திக்காகி கிரேவியாக வந்திருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகணும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சு நான் சுண்ட வச்சுக்கிறேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இல்லைனா தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு கிரேவி கெட்டியாகாது. ஒரு 6 to 7 மினிட்ஸில் எனக்கு இன்னும் இந்த அளவு கட்டியாயிடுச்சு. ஸோ எனக்கு இது சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ட்ரையாக சிக்கன் ரோஸ்ட் மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியை கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நல்லா ட்ரையாக விட்டு பாருங்கள். தண்ணி நல்லா சுண்ட சுண்ட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், கொத்தமல்லி தழை தூவிட்டு ஃபைனலாக சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.